ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் என்னன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அது என்கிட்டயே வந்து அதாவது மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கு. மூட் ஸ்விங்ஸ்லாம் எனக்கு சும்மா ஓவரா சீன் போடாது. பசங்களுக்கும் எவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியுமா? பசங்களுக்கு எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் ஆகும் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குதா? இந்த வீடியோவில் பேசுகிறான் இந்த பையன் வேற கூட சேர்ந்துட்டு வேணாமோ அவங்களுக்கு ஜாலரா போடுறான். ஏன் பசங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையா? வாயை திறந்து பேச மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு பிரச்சனை இல்லையா? மீ டூ இல்ல மென் டூ. வருவாங்க ஒரு கும்பல் மென்ஸ் டே. ஏன் இருக்கக்கூடாதா மென்ஸ் டே? அதுல எனக்கு புரியல. ஆனா வந்து விமென்ஸ் டேல மென்ஸ் டே முதல்ல விஷயம் பண்ண மாட்டீங்க. அவன்கிட்ட போய் மென்ஸ் டேவை ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டா கூட அது கூட தெரியாது. மென்ஸ் டே வந்துருவாங்க. இன்இக்வாலிட்டி இந்த சொசைட்டி இன்னுமே ஒரு ஜெண்டருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த இருக்கு அப்படின்னா அதை எப்படி சொல்றீங்க? சும்மா மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து பிக்கினி விடுங்க, ஒரு கிராப் டாப் போட்டு என்னால இங்க எந்த தொந்தரவும் இல்லாம நடந்துட முடியுமா? என்ன அதிகபட்ச தொந்தரவு என்ன வந்துட போகுது? ஒரு 4 பேர் டீ கடையில் லுங்கி கட்டிட்டு ஒரு மாதிரி அப்படியே மேலே கீழே பார்ப்பாங்க, உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, மேபி ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் நின்று உங்களை வந்துட்டு ஒரு உரசுவாங்க, உங்களை மேலே கீழே பார்ப்பாங்க. மேபி உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் உங்களை ஒரு ஆம்னி வேன்ல வேணா தூக்கிட்டு போகலாம். ஏன் எப்போ பாரு சண்டை போட்டே இருக்கிறீங்க? எதுக்கு எப்போ பார்த்தாலும் கச்ச 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 ஒரு பொறுமையாக பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் திரும்ப எடுக்கிறேன். ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒருத்தன் திரும்ப வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அப்படி பேசி நேரம் பார்த்து ஒன்று சொல்லலாம் பொறுமையாக. அதெல்லாம் ஏன் இல்லை? ஏன் ஒருத்தன் ஆஃபீஸ்லேருந்து முடிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க? ஏன் டென்ஷன் கொடுக்குறீங்க? அது தெரியல. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சொல்லிடுவாங்க வேற வீட்டுலலாம், அவன் அப்படிதாம்மா இருப்பான், நீ தாம்மா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அவனை வந்துட்டு சரி பண்ணணும், அவனை திருத்தி ஒரு ஆளா கொண்டு வரணும். ஏண்டா நீங்களும் மேபி இருக்க சீக்கிரத்துல ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி நான் கடைசியில் இப்படி மாறிட்டேன் சும்மா பேசி பார்த்தேன். தெரியும் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அடிச்சிடாதீங்க. சும்மா கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான். என்னை அப்படிலாம் முடிவு பண்ணி அடிச்சிடாதீங்க. எனக்கும் உன்ட்ட இருக்கிற எல்லா சுதந்திரமும் இருக்குது. நானும் உன்ன மாதிரி ரோட்ல போறேன். நான் நினைச்சா கூட இப்போ வந்து விசில் அடிக்கலாம் ஒரு பையனை பார்த்து. நான் நினைச்சா கூட இது வேணா பண்ணலாம். ஆனா நான் பண்றதுல நீ ஏன் பண்ற? இதுதான் உங்க கொஸ்டின் இல்லையா? அதுலயே உங்க பதில் இருக்கு. ஏன் பண்றேன்னு இல்ல, ஏன் பண்றேங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு. ஏன் பண்றேங்கிறத தாண்டி நீ வந்து ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிற, ஏன் வந்து திங்க் பண்ண மூளை இருக்குல்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறங்கிறது தான் கேள்வி. நான் பாத்திருக்கேன் சில வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அது வளர்க்கறதுலயே இருக்கும் அது இல்லையா? அது உங்க வீட்லயே பொருள் உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும், உங்களை நடத்துற வேற மாதிரி இருக்கும். அண்ணன் வீட்டுல இருந்து வந்துட்டு அப்படின்னா அண்ணன் வந்துட்டாரு சாப்பாடு எடுத்து வைம்பாங்க. ஆனா அதே வந்து அண்ணன் கிட்ட தங்கச்சி வந்துட்டா சாப்பாடு எடுத்து வை அப்படின்லாம் வந்துட்டு அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்ப அது பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் மாத்த ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல எனக்கு. மாத்த ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னா அப்ப நம்மலாம் மேபி வந்துட்டு ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது நம்மளால அப்படி நடத்தாம இருக்கணும். ஒரு பையனும் ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறா அப்படின்னா இந்த வீடு ஒரு வீடு, இந்த வீட்டுல அனைவருக்கும் உரிமை இருக்குது. நாளைக்கு சொத்து பிரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு 50-50 தானே பிரிப்ப. வேலை பார்த்தவங்களுக்கு வந்து 17 உனக்கு 13 தான் வச்சுப்பியா? இல்ல. அப்ப அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸும் வந்துட்டு பாதியாக சரியாக பிரிக்க வேணும்ன்றத பேரண்ட்ஸ் தான் கொண்டு வரணும். எவ்வளவு பேர் பண்றாங்க அதை இல்லையா? பண்றதே கிடையாது. பொண்ணை வந்துட்டு ஒரு ஏஜ் வரும்போதே கரெக்டா அவளெல்லாம் வந்துட்டு இப்பல இருந்தே பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துறாங்க. பையன்கிட்ட அதெல்லாம் சொல்லவே மாட்டோம் நம்ம. ஸோ அவன் வீட்டுக்கு வேலைக்கு போவான். அப்போ நீ வந்து ஒரு 12th அப்புறமா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணாகி என்ன வந்து வேலைக்கு போகணும் எதிர்பார்க்க மாட்டான். ஐயோ நீ வேலைக்கு போகணும். அப்போ வீட்லயே வேலை செய்யறதுக்கு என்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டைமுக்கு பொண்ணுங்களும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டா ஒன்று நானா எதிர்பார்த்தாலோ இல்லை நீங்க எதிர்பார்த்தாலோ நான் வேலைக்கு போறேன். ஸோ நான் இப்போ ரெண்டுத்துக்கும் ரெடி ஆயிட்டேன். ஆனா முன்னாடி வந்து அவன் வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ அவன் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அவன் ரெண்டுத்துக்கும் வரமாட்டானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் டு an extent அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஆண்கள் அதிகரிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இப்ப நிறைய மென் வந்து இப்ப இருக்கிற ஏஜ்ல இப்போ ஒரு 25ல இருந்து 45க்குள்ள இப்ப இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. ஆனா அதுலயுமே என்ன ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அதாவது வந்து
சரி ஓகே நான் இன்னைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இன்னைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற அந்த வார்த்தையை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீரும். அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவ பதிலுக்கு கத்தனான்னா ஏன் கத்துறன்னு கேட்க கூடாது. ஏன்னா நீ வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லக்கூடாது. இது வந்து வீட்டுல இருக்கிற ஒர்க் ஷேர் பண்றேன், நானும் உன் கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள்ல மேபி இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் மென் யோசிக்க ஆரம்பிச்சேன். இது யோசிக்க தானே வரும். நம்ம ஏன் வந்துட்டு ஹெல்ப்னு சொல்றோம், அப்ப அது அவளோட வேலை, அவ பண்றா, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோமா. அதுலயும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இது என் வீடு, இது என் வீட்டு வேலை, நானும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அவ சொல்றத எல்லாமே நான் செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க. அதாவது அந்த வைஃப் வந்து சொன்னாதான் செய்வாங்க, தானா முன் வந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டுல இருக்கு, பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறா, நம்ம போய் அதை ஃபர்ஸ்ட் செய்யலாம் அப்படின்னு. காலையில தானே இதை சொன்னதான் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன. இப்ப இன்னொன்னு சார், வீட்டுல வந்து பட் ஆல்சோ on the other end contrary-ஆ பார்க்கும்போது women like to have the hold of the house இல்லையா. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து, ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து டக்குன்னு எல்லாத்தையும் அவர் பண்ணணும்னு நினச்சா கூட இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த விமன் ஐ ஹவ் கம் அக்ராஸ் தே லைக் டு ஹேவ் அ ஹோல்ட் ஆஃப் த ஹவுஸ். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கிறது ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கணும். அது நீ ரொம்ப மாத்திரம் பிடிக்காது சில பேருக்கு. அது அவங்களோட அழகான ஒரு இடமா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் கூட பெண்களே பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே கூட கொஞ்சம் அவங்க விட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிருது மென்னுக்கு. ஆமாம் நீ தான் இந்த வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் நீயே தான் ஃபிக்ஸ் பண்ண, நீயே தான் பண்ண, நீயே தான் வந்து என்னோட டெஸ்டினி படி போகணும்னு சொன்னால் அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட அமைஞ்சிருது. ஸோ அப்போ ஆரம்பத்துலேருந்து மேபி விமென் கேன் ஆல்சோ ட்ரை டு புல் த மென். புல்னு சொன்னால் கூட அப்போ நான் ஏன்டா ஒன்று புல் பண்ணணும், நீயே தானே அக்கறை கொடுத்து வரணும், இது உன் வீடு தானே அப்படின்னு வரும் நம்மளால. இல்ல அதுவும் ஏன்னா அது ஏன் வந்து விமென் டேக் ஹோல்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது உதவி பண்ண வந்து உபத்திரமா தான் இருக்கும். அதுக்கு நான் கடைசியில நானே பண்ணிக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து பொண்ணுங்க சாமான் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த வேலை. அதே வந்து அந்த கிச்சன் வந்து குட்டியாக இருக்கும், அவங்க வந்து சாமான் வளர்க்குவாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதே அது பையன் வந்து வளர்க்கும் போது இங்கே ரொம்ப வேகுது இல்லை, கிச்சனில் ரொம்ப வேகுது இல்லை, ஃபேன் போடலாமா அப்படின்ற யோசனைலாம் அப்போ தான் வரும் அவங்களுக்கு. இவ்வளோ நாளாக பொண்ணுங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தெரியலையா? அது அப்போ மேபி வந்து நம்ம வீட்லயே வந்து சின்ன வயசுல இருந்தே வேலை பார்க்க வச்சு 2 பேரையும் அடிச்சு அனுப்ப வேண்டியது அம்மா அப்பாவோட வேலை தான் நான் நினைக்கிறேன். இதுலலாம் வீட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே இது நீயும் பண்ணணும் வளர்த்தா அவனுக்கு என்னமோ வந்து நான் புதுசா இப்போ வந்துச்சு இதெல்லாம் ஆக்சுவலா பண்ணது கிடையாது, ஏதோ இப்ப நீ வேற வந்து இப்ப என்னன்னா நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றது தெரிஞ்சனாலேயே அந்த இடத்துல எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்ப நான் அதை பண்ணிதான் ஆகணுன்ற கட்டாயம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நடிச்சாவது எப்படியாவது இல்ல ஆக்சுவலா நானும் பண்ணுவேன், நானும் சமைப்பேன், நானும் பாத்திரம்லாம் விளக்குவேன் அப்படின்னு ஒரு கதையாவது விட்டு ஒரு பொய்யாவது சொல்லி எப்படியாவது வண்டியை ஓட்ட வேண்டிய டைமும் வந்துருச்சுங்கிறனால வேற வழி இல்லாம அது ஒரு லெவலுக்கு மேல வெளியே வந்துடும். அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒழுங்கா பண்றது இல்ல, கடமைக்குன்னு பண்ற மாதிரி பண்றது. பட் நீங்க எல்லாம் மேபி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இவங்கெல்லாம் நாங்களாம் வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல பண்ண ஆரம்பிக்கிறனால வந்து அதோடைய நேக் என்னங்கிறது தெரியாம கடமைக்குன்னு பண்ணணுமேன்னு பண்ற மாதிரி இருக்கும் என்னமோ. இதனாலயாவது அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்து வெளியூர்ல போய் தங்கி படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்ப நீங்க பாக்குற இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இப்ப இந்த 25 இப்போ 45 இருக்கிற நிறைய மென்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. ஐ மீன் நானே தப்பா சொல்றேன், கொஞ்சம் ஒர்க்கை ஷேர் பண்றாங்க அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அது எங்க இருந்து வருதுன்னா மேபி இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு வந்துட்டு இப்ப இருக்கிற யாரால இருக்கிற பொண்ணுங்க தங்களுக்கு இதுதான் வேணுங்கிறத தைரியமா சொல்ற டைம் இப்பதான் வந்திருக்கு. ஒரு 25 வருஷமா வச்சுக்கோமே, ஒரு 2000க்கு அப்புறமா 2005க்கு அப்புறம் அட்லீஸ்ட் விமன் வந்து தைரியமா இல்ல எனக்கு இதுதான் வேணுமா, இந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதெல்லாம் அட்லீஸ்ட் 2000ல இருந்து வந்து அப்ப கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்டயாவது ஷேர் பண்ணலாம். ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணா அவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவான், அம்மாவுக்கும் அம்மா மாமியார்ட்ட தான் எல்லாத்தையும் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். இப்பதான் வந்து ஒரு 2000-2005க்கு அப்புறமா வர கப்பல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா ஹஸ்பண்ட் கிட்ட பேசி 120ல அங்கேயே முடிக்க முடியுது. மாமியார்ட்டெல்லாம் போனா ஒரு முறைச்சாங்கன்னா இப்ப அந்த அளவுக்கு வந்து விமன் வந்து தைரியமா ஒரு வீட்டுக்குள்ள என்னாலையும் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியுன்றதெல்லாம் இப்பதான் கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அப்ப அதனால அவங்க சொல்றது ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால இப்ப பயத்திலேயாவது பண்ண ஆரம்பிக்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது வெளியூர்ல போய் தங்கி இருந்து
தானாவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கும் போதாவது இந்த வீட்டு வேலையுடைய வேலை என்ன, நம்ம தனியா தங்கியிருந்தோம்னா இவ்வளோ பண்ண வேண்டியது அப்பதான் பசங்களுக்கு தெரிய வரும். எனக்கு அப்படிதான் தெரிய வந்துச்சு. நான் வந்து எங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கும் போதுதான் ஒரு 23-22 வயசுல வரும்போது தான் தெரியுது நமக்கு, ஓகே அப்ப இவ்வளவு வேலை நம்மளா பண்ணணுமா அப்படின்றது. பட் அப்ப அது என்ன சின்ன வயசுல எங்க அம்மா பண்ண வச்சிருந்தாங்கன்னா எனக்கு அது இன்னும் கூட ஈஸியா இருந்திருக்கும். எங்க அக்காங்களை பண்ண சொல்ற எங்க அம்மா என்ன எவ்வளவு தடவை பண்ண சொன்னான்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்லயே சொன்னது கிடையாது. எல்லா வேலையும் எங்க அக்காவை தான் பண்ண சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து வீட்டு வேலையை பண்ணு பாத்திரத்துக்கு சொன்னது கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலும் ஒருவேளை அப்படியே நான் பண்ணாலும் அப்ப அந்த டைம்ல வீட்டுக்கு ஒரு 2 லேடிஸுங்க கெஸ்ட்டுங்க வருவாங்கல்ல, பையனை பண்ண சொல்லிட்டு இருக்கிறது, தம்பி தம்பி நீ கையெடு தம்பி அவன் என்ன அது நம்ம பையன் தொடப்பத்தை தோறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்மளை பண்ண விட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க யாரு வீட்டுக்குள்ள வந்து என்னம்மா ஐயோ நீ எடு தம்பி கையை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மள உடனே டப்புன்னு இது பண்ணிடுவாங்க. இதனாலே அந்த அம்மாக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஐயோ அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பயந்துக்கிட்டு பையனை வேலை வைக்க விடமா. ஸோ இப்படி இவங்கெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு சேஞ்ச் வரும் இல்லையா. மேன்ஸ்ப்ளேனிங், அதாச்சும் ஒரு விமனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், விமனோட எக்ஸ்பீரியன்ஸை, அதாவது அந்த பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தான் தெரியும், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து எவ்வளவோ கிராம்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பார்த்துக்கணுன்ட்டு இத்தனை வருஷமாக நம்ம அனுபவிச்சிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியாதான். அங்கேருந்து வந்து அதாவது நீ வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கு, நீ தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற, அதனால தான் உனக்கு இப்படி வலிக்குது, இல்லைனாட்டி உனக்கு அந்த மாதிரிலாம் வலிக்கவே வலிக்காது, நான் சொல்கிறேன் நீ கேளு. தலை வலிக்குது தண்ணி குடி சரியா போயிடும். அது மாதிரி அதாவது என் வலி என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் என்னன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அது என்கிட்டயே வந்து அதாவது மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குது. மூட் ஸ்விங்ஸ்லாம் எனக்கு சும்மா ஓவராக சீன் போடாது. பசங்களுக்கும் எவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் தெரியுமா, பசங்களுக்கு எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பீரியட் ஸ்டிமுலேட்டர் இருக்குதுல்ல, அதை ஒரு வாங்கி வயிற்றுல சொல்லி விட்டுற வேண்டியதானே. இதுவும் அதுவும் ஒன்னா, இந்த 2 செருப்பை காட்டி இதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒன் டக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்து வயிற்றுல சொல்லி விட்டுற வேண்டியதானே. சொல்லி விட்டு இப்போ சொல்லு இதுவும் அதுவும் ஒன்னா. இந்த ரீல்ஸ்ல குதிக்கிறான் பாருங்க, குதிச்சு ஓடுறான் அவன், அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அந்த ப்ராப்ளம் வந்து இப்படி லைக் அது என்னங்கிறது என்கிட்ட திருப்பி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நீ ரொம்ப யோசிக்கிற, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து யோசிக்க கூட யோசிக்காம அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறது சொல்றேன். அது அவனுக்கு தெரியவே தெரியாது, உனக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ அதை மூடிட்டு கேட்க வேண்டியதுதான் உன் வேலை. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நின்று எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்கிறத யோசிக்கலாமே தவிர அதை விட்டுட்டு வந்து இல்லை உனக்கு இது இல்லை உனக்கு இதுதான் அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை என்னன்ட்டு. ஸோ அவங்களோட சாய்ஸஸ் உங்க மேல திணிக்கிறத பத்தி சொல்றீங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா அதை வேற மாதிரி மாத்தி. மேன்ஸ்ப்ளைனிங் இஸ் பேசிக்கலி வந்து ஒரு விஷயம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா நீங்க சொன்னது இல்ல ஆக்சுவலா அது இதுதான் அப்படின்னு அதை அப்படியே மாத்தி என்னோட இதுவா அதை மாத்து, என் பெர்ஸ்பெக்டிவா அதை உங்களை நம்ப வைக்கிறது, நீங்களே கடைசியில் நம்பிடுறது. ஆமா இல்ல அப்படிதான் போல இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு ஒரு டேலண்ட்டோ என்னமோ தெரியல. ஐயோ யூஸ்லெஸ் டேலண்ட் அது ஆக்சுவலாக. அதாவது ஒரு யோசிக்கிற ஒருத்தவங்களா இருந்தா அது வந்து மண்டையில் தட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதே வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணா இல்லை யோசிக்காத ஒரு பொண்ணா இருந்தா அவ்வளோதான். இல்லை இப்போ இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் எத்தனை விதமாக அதை கன்சீவ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கரெக்டாக நம்ம என்ன எதுக்காக இதை பண்ணுறோமோ அதை அப்படியே கன்சீவ் பண்ணுறவங்க ஒரு செக்ட், அவங்க விட்டுருங்க. இன்னொரு செக்ட்ல எப்படிலாம் யோசிப்பாங்க, நீ எப்படி பேசுறா பாரு, இவளுக்கெல்லாம் கிடைக்கிற பையன் இருக்கான் பாரு, அவன் செத்தான், அவன் கதை முடிஞ்சது, இப்பவே இப்படி பேசுறா, ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த சொசைட்டில இருக்கிற ஆண்கள் கிட்ட இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் கடந்து வந்த ஆண்கள்கிட்ட நான் இதெல்லாம் கவனிச்சேன், எனக்கு இதுல இவ்வளவு விஷயங்கள்ல வந்து எனக்கு முரண் இருக்கு, இதெல்லாம் ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வி கேட்கறதே எனக்கு பிடிக்கலன்னா வெண்ணை இவ்வளவு பேசுறா, பேசினேங்கிறா, பேசி பேசி அவள்தான் இவளுக்குலாம் கிடைச்சா அவள் தான் இப்படி நான் யோசிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படியே விட்டுட்டு வேற என்ன காதுல கேட்காத மாதிரி போயிட வேண்டியது அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ட் இருப்பாங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குதா, இந்த வீடியோவில் பேசுகிறான் இந்த பையன் வேற கூட சேர்ந்துட்டு இவனமோ அவங்களுக்கு ஜாலரா போடுறான், ஏன் பசங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையா, வாயை திறந்து வாயை திறந்து பேச மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. மீ டூ இல்லை, மென் டூ. இதுதான் மேன்ஸ்ப்ளேனிங். ஐயோ அதாவது ஆண்களுக்கு இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லைன்னா இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, மனுஷனாலே பிரச்சனை தான் இருக்குது இங்க. பட் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்றது தான் மேட்டர். இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோன்றது தான் விஷயம் இல்லையா. அப்ப அந்த இடத்துல வந்து நான் ஒண்ணு என்ன மீட்டு போடு ஒரு என்ன பக்கத்துல மென் டூ அப்படின்னு போட்டு அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி அடிச்சு ஸ்மாக் இதெல்லாம் வருவாங்க ஒரு கும்பல். மென்ஸ் டே ஏன் இருக்கக்கூடாதா மென்ஸ் டே, அதுல எனக்கு புரியல. ஆனா வந்து விமென்ஸ் டேல மென்ஸ் டே முதல்ல விஷயம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நான் யூஸ் பண்ணுவேன், எங்களுக்கே ஞாபகம் இருக்காது, எனக்கே ஞாபகம் இருக்காது. யாராவது சொன்னா மென்ஸ் டே அப்படியா, அது எங்க கொண்டாடுறானுங்க, அதெல்லாம் யாரும் கொண்டாடுறதே இல்லை. நான் யூஸ் பண்ணுவேன். நீங்க யூஸ் பண்ணீங்க? பண்ணுவேன். இல்ல என்னன்னா இப்போ வந்து இப்போ விமென்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்றதே அதே தெரியாம விமென்ஸ் டே அன்னைக்கு வந்து மென்ஸ் டே பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படி ஒரு கும்பல் விமென்ஸ் டே அன்னைக்கு மென்ஸ் டே பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு போதுப்பா உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க, மென்ஸ் டே கொண்டாடுறாங்களா பாராவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி வரலாறு தெரியாம இருக்கறாங்களோ என்னமோ. லூசு பசங்க. அதாவது ஒரு அவன்கிட்ட போய் மென்ஸ் டேவை ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டா கூட அது கூட தெரியாது. மென்ஸ் டே வந்துருவாங்க. இல்லை விமென்ஸ் டே எது கொண்டாடுறாங்கன்னு கேட்குறவங்க கிட்ட வந்து என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும், என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அப்போ அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு கை கொடுத்துட்டு தயவுசெய்து ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, என்னோட வீடியோஸ்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கமே வந்துடாதீங்க, லைஃப்பில் மட்டும் என் கண்ணில் திரும்ப பற்றாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் போக முடியும். ஏன்னா எத்தனை செஞ்சுரிஸா எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் செஞ்சுரிஸா வந்துட்டு பின்னாடி இருந்த ஒரு ஜெண்டர் இன்னைக்குமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் எவ்வளவு இடத்துல ஈக்குவலா இருக்காங்க, எவ்வளவு இடத்துல அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு, எவ்வளவு இடத்துல அவங்க சொல்றதை முதல்ல கேட்கறாங்க. இன்னொன்னு நம்ம இப்ப சொல்லலாம், இப்ப என்னப்பா நீங்க என்னமோ அந்த காலத்தை பத்தி பேசிட்டீங்க, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு, இப்பதான் நீங்களும் எங்களை மாதிரி வெளியே வரீங்க, நீங்களும் தான் பார்த்தா அன்னைக்கு ஒரு பொண்ணு ஸ்ப்ளெண்டர் ஓட்டிட்டு போறா, ஒரு பொண்ணு என்ஃபீல்டு ஓட்டிட்டு போறா, உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம், யாருக்குப்பா நீங்க கொடுக்கறதுக்கு, எல்லாம் சரியாயிடுச்சு, இப்பதான் நார்மல் ஆயிடுச்சு, இப்பவும் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமும் என்ன உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மேபி they will have to be educated in the right way. ரைட் வே. இது சொன்னாலுமே வந்து இதுல வேற அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஜெண்டரே வந்து அவ்வளோ பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து கிடைக்கணுன்றப்போ அது அவங்க சத்தம் போட்டு சண்டை போட்டு கேட்டாதான் கிடைக்கும். அது வந்து மென்னுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ நீ பேசி சுமூகமா பேசி இது முடிச்சுக்கலாம், பேசுறதுக்கு இங்க நேரமும் இல்லை, பேசுற நிலைமையிலையும் இல்லை, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இப்ப இன்னுமே வந்து பின்தங்கி இருக்க ஒரு ஜெண்டர்னு சொல்றீங்களா, எந்த வகையிலும் சும்மா சொல்லுங்களேன், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ஏன்னா இப்ப நான் சொன்னேன்ல எல்லா வகையிலும் ஈக்குவல் ஆயிடுச்சு, நீங்களும் பைக் ஓட்டுறீங்க நானும் பைக் ஓட்டுறேன், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறீங்க நானும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறேன், எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, ஆல் தானே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க? எந்த வகையில வந்து யூ ஸ்டில் ஃபீல் தட் நோ இட் இஸ் ஸ்டில் நாட் தி சேம், ஸ்டில் தேர் இஸ் அ ஹியூஜ் இன்இக்வாலிட்டி இன் த சொசைட்டி, இன்னுமே ஒரு ஜெண்டருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்றீங்க? சும்மா மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, பொண்ணுங்க வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, இப்போ நான் வந்து பிக்கினியை விடுங்க, ஒரு கிராப் டாப் போட்டு என்னால் இங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் நடந்துட முடியுமா? என்ன அதிகபட்ச தொந்தரவு என்ன வந்துட போகுது? ஒரு 4 பேர் டீ கடையில் லுங்கி கட்டிட்டு ஒரு மாதிரி அப்படியே மேலே கீழே பார்ப்பாங்க, உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, மேபி ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் லைட்டாக பக்கத்தில் நின்று உங்களை வந்துட்டு ஒரு உரசுவாங்க, உங்களை மேலே கீழே பார்ப்பாங்க. 2. மூணாவது, ஓ கிராப் டாப் போட்டிருக்கிறா, அப்போ இந்த பொண்ணு வந்து மேபி ஷீ இஸ் ரெடி ஃபார் எனி திங், அவளை வந்து நான் வந்து எப்படி வேணா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேபி நினச்சிக்க போகிறாங்க. 3. 4வது, அதிகபட்சம் என்ன நடந்துற போகுது, மேபி உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் உங்களை ஒரு ஆம்னி வேன்ல வேணா தூக்கிட்டு போகலாம். இதை தாண்டி என்ன அதிகபட்சம் நடந்துற போகுது? அவ்வளோதானே, அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் இவ்வளோ பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ரொம்ப சிம்பிளா இருக்குதுங்க, இதை சால்வ் பண்ணிடலாமே, சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. ஐயோ, மொத்தமா எல்லாரையும் தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சு பாம்பு போட்டுடலாம். ஆனா அப்படி தேடி கண்டுபிடிக்க முடியாது சுவாதி, நீங்க அதான் பிரச்சனை. இது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அதை பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். எந்த எக்ஸாம்பிள்? இந்த கிராப் டாப் போட்டு ரோட்ல நடந்து போனா வச்சுக்கோங்களேன்,
நடந்து போனானா எவன் வந்து இந்த மாதிரி பாக்குறானோ, எவன் வந்து எனக்கு கமெண்ட் அடிக்கிறானோ அவன் தான் அப்படியே இப்படி புடிச்சிட்டு வந்து ஒருவேளை வந்துட்டு இப்போ உங்களை பார்த்து கமெண்ட்லாம் அடிக்கல, உங்களை ஒரு மாதிரி பார்க்கவே இல்லை, ஆ, சைலண்டா இருக்கிறான், ஆ, அவன் நீங்க 100% நல்லவனு நம்பிட முடியுமா நீங்க? முடியாது. முடியாது, கண்டிப்பா முடியாது. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த செக் பாக்ஸ் வச்சு டிக் பண்றதுக்காக நாங்க போட்டு டெஸ்டிங் பண்ணுவோம், அதெல்லாம் அதுக்கு தான். வேற என்ன why don't men understandல வேற என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? Why don't Why don't women understand? இல்ல see men why don't women understand these thingsல எல்லா ஆம்பளைட்ட கேட்டீங்கன்னா 2 விஷயம் தான் கேட்பாங்க, 2 விஷயம் தான் சொல்லுவாங்க. ஒண்ணு, ஏன் சண்டை போட்டேக்கிறா, ஏன் வந்து எதுக்கெத்தாலும் கச்ச 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 கச்சன்னு இதே பண்ணுறா, அது ஒரு டவுட்டு. ரெண்டாவது டவுட் வந்து சொல்கிறேன், இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். ஏன் எப்போ பாரு சண்டை போட்டேக்கிறீங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் கச்ச 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 ஒரு பொறுமையாக பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் திரும்ப எடுக்கிறேன், ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒருத்தன் திரும்ப வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அப்படி பேசி நேரம் பார்த்து ஒன்று சொல்லலாம் பொறுமையாக. அதெல்லாம் ஏன் இல்லை? ஏன் ஒருத்தன் ஆஃபீஸ்லேருந்து முடிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, ஏன் டென்ஷன் கொடுக்குறீங்க? ஒரு விஷயம் சார்ட் அவுட் பண்ணுறோம், இப்போது சண்டேயாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த அப்பே பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டு போகிறது தானே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அதை சேர்த்து வச்சு பேக்கேஜ் மாதிரி பசங்க மாதிரி ஒரேடியாக எல்லாத்தையும் சண்டை பிடிக்கும். சரி, ஓகே, அந்த இடத்துல சண்டை போகிறோன்னு வச்சுப்போமே, அது எவ்வளோ பெரிய சண்டைன்றது இருக்குது இல்லை? அப்போ டாக்ஸிக்கான ஃபைட்டாக இருந்துச்சுன்னா எல்லாரும் டாக்ஸிக்காக இருக்கிறீங்கன்றது தானே இங்கே சொல்லப்படுறது. சண்டை போடக்கூடாது. பேசிக்கலி உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க, ஒரு உரிமைக்கு போராடுறீங்க, இல்லை வந்து வீட்டில் இன்இக்வாலிட்டி இது கொஸ்டின் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு அன்ஃபேராக நடக்குது அது கொஸ்டின் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்றது தானே இங்கே பிரச்சனையே. எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அனுசரித்து போகணும், அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தப்பா? அது ஆப்போசிட்டும் பண்ணலாம்ல. அனுசரிச்சு போகணுங்கிறது தப்பா அப்படின்னு கேட்குறீங்களே, நானும் அனுசரிச்சு போகலாமே அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இல்லை, பட் ஃபைட் பிக் பண்ணுறது விமன் தான்ற ஒரு ஐடியாலஜி எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அது என்னன்னா, இப்போ அது அந்த நேரத்துக்கு வந்த ஃபைட்டாக இருக்காது. இப்போ வந்து இப்போ ஏன் இதுக்கு போய் சண்டை போடுற அப்படின்னா, ஏதாவது ஒரு வந்து பெட்ஷீட் மடிக்காமல் விட்டு போயிருப்பாங்க, இது ஒரு சண்டையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட். இதுக்கு போய் ஒரு சண்டை போடுவாங்களா? அந்த சண்டை அது அங்கே ஆரம்பித்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த நாள் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் வந்திருப்பாங்க, அங்கே ஆரம்பிச்சிருக்கும். குளிச்சுட்டு டவலை வந்து பெட்டிலே போட்டு போயிருப்பாங்க, அங்கே ஆரம்பிச்சிருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு தட்டை டேபிளில் வச்சு அங்கேயே கையை கழுவிட்டு போயிருப்பாங்க, அங்கே ஆரம்பிச்சிருக்கும். போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாக்ஸை சோஃபா கிட்டே கழட்டி போட்டு, ஷூ ஒன்று அங்கே தூக்கி போட்டு, ட்ரெஸ்ஸை வந்து அழுக்கு துணியில் போடாமல் அங்கேயே போட்டு, லுங்கியை எடுத்து கட்டிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு காஃபி போட அங்கே ஆரம்பிச்சிருக்கும். அங்கே ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் பெட்ஷீட்டு மடிக்காததில் போய் முடிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நாள் நடந்த இது எல்லாமே அவங்க கல்யாணம் பண்ண முதல் நாள்லேருந்து சொன்ன விஷயங்களாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கானா அவனே அவன் ட்ரெஸ்ஸை முடிச்சு வச்சிடணும், அவனே அவன் வேலையை பார்த்துக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப பிஸியா, என்னைக்கோ ஒரு நாள் உண்மையாகவே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் அவனை தொந்தரவு பண்ணல, ஓகே, ஆஃபீஸ்லேருந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக வரேன், என்னைய போய் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, என்ன டிஸ்டர்ப் சொல்லுங்க. இல்லை சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஓகேப்பா நீ ஸ்ட்ரெஸ் ஆகுற, ரைட்டு. அது எப்படி நீ எல்லா நாளும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லா நாளும் ஸ்ட்ரெஸ்ஸாக, நீ எல்லா நாளும் டென்ஷனோட தான் வரியா? சரி, அப்படி நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு போய் என்னதான் பண்ணுறேன்னு போய் பார்த்தா, என் சண்டை போடாத, என் எது கேட்காத, ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், சரி என்னதான் பண்ணுறாங்க பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு லைட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி லுங்கியை கட்டிட்டு போட்டு ஒரு டிவி 2 மணி நேரம். இப்போ 2 மணி நேரம் உனக்கு டிவி பார்க்கறதுக்கு உன் ஸ்ட்ரெஸ்ஸை வெண்ட் அவுட் பண்ண உனக்கு டைம் இருக்கு. ஆனால் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீயே பண்ணி முடிக்க உனக்கு டைம் இல்லை. அதை சொன்னாலும் கேட்கறதுக்கும் டைம் இல்லை. அப்போ இங்கே தான் ஃபைட்டு பிக் ஆகுது இல்லையா? ஓ, நான் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குது. பட் என்னன்னா, ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி வளர்க்கப்பட்டோம்ப்பா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எங்களை வேலை வாங்கலை. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தான் வேலை பார்ப்பாங்க, தங்கச்சி தான் வேலை பார்ப்பாங்க. நான் பண்ணதே இல்லை, பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன் இப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் கேம் விளாடலாம். இது எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்றத அவங்களே பார்த்துக்கிட்டு அந்த டிஃபென்ஸ் கேம் விளாடலாம். தன்னோட ஓன் ரிஸ்கில் வேணால் அந்த கேமை விளாடலாம். இப்போ இருக்கிறவங்க யாருமே வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டு, இது ஒருவேளை மேபி இந்த வீடியோ பார்த்துட்டுலாம் வந்துட்டு நியூலி மேரிடாவோ இல்லை வந்துட்டு பண்ண போகிறவங்களாவோலாம் இருந்தாங்க அப்படின்னா, அட் யுவர் ஓன் ரிஸ்க்.
நீ இந்த டிஃபென்ஸ் கேமை விளையாடியே நீ ரொம்ப நாள் வண்டியை ஓட்டணும்னு நினச்ச அப்படின்னா அது உங்கள் அம்மா காலத்தில் வேணால் உங்கள் அப்பா ஓட்டியிருந்திருப்பார் அந்த வண்டியை. இப்போ அந்த டிஃபென்ஸ் கேம் வேலைக்கு ஆகுமான்னு தெரில. அதிகபட்சம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் டாட்டா பை பை சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு 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 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் கேம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எவ்ரி மென் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ மேபி தே கேன் ட்ரை டு செல்ஃப் எவாலுவேட் தெம் செல்ஃப். ஓகே, எந்த வகையிலலாம் வந்து ஒரு ஆணாக இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு தொந்தரவாக இருக்கேன், எந்த வகையிலலாம் ஒரு ஆணாக நான் வேணா இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு புரிஞ்சிக்காத நபராக இருக்கேன் நான். ஆமாம், உடனே எங்கே வரும்னா இது எங்கே கடைசியாக வந்து கமெண்ட்ஸில் எங்கே வந்து நிற்கும்னா மாடா உழைச்சி இந்த குடும்பத்துக்காக காசு பணத்தை இறைச்சி ஏதோ இந்த 1-2 விஷயம் இதுக்காகவா இவ்வளோ அப்படின்னு வந்து நிற்கும் அது இல்லையா. ஸோ அப்போ நானும் காலையிலேருந்து வீட்டை பார்த்து இது பண்ணி நான் கணக்கு போட்டேன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிடுன்ற மாதிரி ஒரு டாக் 2 சைட்லேருந்துமே வரும் இல்லை, ஒர்க்கிங் விமன் ஆகட்டும் நான் ஒர்க்கிங் விமன் ஆகட்டும். அப்போ இது எங்கே போய் கடைசியில் முடியணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஆப்ஷன் எடுக்காமல் செகண்ட் ஆப்ஷனா ஐ ஷுட் செல்ஃப் எவாலுவேட் மை செல்ஃப். நான் எங்கெங்கெல்லாம் வந்து லேக்கிங்காக இருக்கேன், சரி ஓகே இதெல்லாம் நான் சரி பண்ணிக்க முடியுமா, அது எப்படி நான் போய் இதெல்லாம் சரி பண்ணின்னு முறுக்குனா முடியாது. அப்போ முறுக்கிட்டு போயிடும் எல்லாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்மளே கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால வந்து ஒரு உதவிகரமாக வீட்டுக்கு உபத்திரமாவாது இல்லாமல் நம்மளால வந்து எல்லா வேலையும் சரியாக நடக்குது, நம்மளால ஒரு தொந்தரவு கிடையாது அப்படின்ற மாதிரியும் இல்லை வந்து ஈவன் இஃப் யூ கோ அவுட் இன் த பப்ளிக் எங்கெங்கெல்லாம் ஒன்னால ஒரு தொந்தரவு இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி வந்து பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை திருத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் தப்பா பண்ணா அவனை சொல்லலாம் நம்மளை வந்துட்டு கேங் அவுட் ஒதுக்கி வச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நீ தப்பு பண்ணா மச்சான் நீ தப்பு பண்ற மச்சான் இது சரி கிடையாதுடா இந்த மாதிரிலாம் எதுக்குடா அப்படின்னு நம்ம தைரியமா நம்ம ஒப்பீனியன் சொல்லலான்ற ஒரு தாட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா இதெல்லாம் அப்படியே மாறிச்சு அப்படின்னா மேபி டுகெதர் புட் ஆல் டுகெதர் மேபி இதெல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மேபி உங்களுடைய 75வது வயதிலேயோ 80வது வயதிலேயோ ஒரு நல்ல ஆண்மகன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் மேபி விமனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயின் சஜஷன் ஃப்ரம் ஆல் த மென் டுகெதர் கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய்க்கணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, பேசிக்காக எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. எப்படி வந்தாலும் கிடைக்கிறது கிடைச்சா போதும் ஓகேப்பா அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிளாக தான் இருப்போம் எப்பயுமே அவ்வளோதான் இருப்போம். கடைசி வரைக்கும் நமக்கு தான் வாழ்க்கை, கிடைச்சா ஒரு ஆம்பளை இப்படி தான் இருப்பான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும். அது என்ன சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருப்பார், நம்ம தான் அனுசரித்து போகணும். கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சொல்லிடுவாங்க வேற வீட்டிலலாம் இந்த மாதிரி வந்து இல்லை அவன் அப்படிதாம்மா இருப்பான், நீ தாம்மா கொஞ்சம் பார்த்து கீத்து அவனை வந்துட்டு சரி திருத்தணும், அவனை திருத்தி ஒரு ஆளாக கொண்டு வரணும். ஏண்டா நான் படித்து கஷ்டப்பட்டு இவன் உன் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண குறைக்கு மொதல் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் அவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்தி அவனை வந்து நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா இல்லை பொண்டாட்டியாரா அப்படின்னு யோசிக்கிற ரேஞ்சுக்கு அவனை ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வந்து அவனை நிறுத்தும் போது உனக்கு 40,000 அவனுக்கு 40,000. அவனை ரீஹாபிலிட்டேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் அடிச்ச தம்முக்கும் அவன் குடிச்ச சரக்குக்கும் தினம் பேச்ச கேட்காம நான் சொல்றது வந்து டெய்லி ட்ரிங்கர் சொல்றேன். அடிச்ச சரக்கு என்னடி அப்படின்னா அடிச்சு முடிச்சு 40 வயசுல பொண்டாட்டி பேச்சை கேட்டு 7 வயசு குழந்தை பேச்சை கேட்டு அவன் திருந்தும் போது கிட்னி போயிடும், லங்ஸ் போயிடும், எல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவளும் கிவ் அப் பண்ணிடுவா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவன் செட்டில் டவுன் ஆகி சரிம்மா நான் திருந்திட்டேம்மா அப்படின்னு திரும்பி பார்த்தா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அதுக்குள்ள அவங்க பாதி வாழ்க்கை போயிருந்துருவாங்க. ஸோ அந்த ஏன் பண்ணி எதுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் அவுட் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கலாம், பட் கம்மிங் டு ரியாலிட்டி உங்கள் கதையை நீங்கள் என்னன்றதை யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? இல்லை வந்து 10 வருஷம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நடத்தி அவனை சரி பண்ணி நல்வழிப்படுத்தி அதுக்கு ஒரு அவார்ட்லாம் கொடுப்பாங்க சுவாத்தி உங்களுக்கு. எப்படி சார்? சொந்தக்காரங்க கூட கல்யாணத்துக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அது அதுக்கு முன்னாடி தான் அவன் இருக்கிறான் பத்தியா அங்கே போகிறான் பாரு, ஆமாடி அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, சரக்கு அடிச்சுட்டு சுத்தின்னு வாழ்க்கையை இது பண்ணிட்டு அப்படி இருந்தான். இதோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவ தாண்டி அவளை சரி பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி இருக்குதுன்னா அது காரணமே அந்த பொண்ணு தான். அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் வேணாமா உங்களுக்கு? வேணாம் சார். எப்படி சொல்றீங்க? நல்ல சர்டிஃபிகேட்டு 4 பேர் உங்களை வந்து பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க, வச்சுக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரிலாம் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்கன்னு அவ்வளோதான் திருப்பி கேட்கணும். இந்த சர்டிஃபிகேட் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஆமாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பெருமையாக நினச்சி தான் அந்த ஆண்டிஸ் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வச்சுக்கோங்க ஆண்டி, சந்தோஷமா இருக்கீங்களா?
அது தெரியல எனக்கு. திரும்பி பாருங்க உங்க லைஃப் எங்க இருக்கு. டினையல்ல இருப்பாங்க. சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க போனாவே ஏங்க தட்டு கூட எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு. சந்தோஷமா இருக்கேன். இப்போ காஃபி டம்ளர் கொடுத்து போய் கை வைக்க மாட்டேன். சந்தோஷமா இருக்கேன். அதான் டினையல் மோட்லையும் இதுதான் ரியாலிட்டின்ற அக்செப்டன்ஸ் மோடுக்கு அந்த ஆன்டிஸ் போயிட்டாங்க. நீங்கள் வந்து இன்னும் உட்காந்து புரட்சி பேசும் புரட்சி பெண்களாக இருக்கிறீங்க. நீங்களும் மேபி இருக்க சீக்கிரத்தில் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி நான் கடைசியில் இப்படி மாறிட்டேன். சும்மா பேசி பார்த்தேன். தெரியும் தெரியும். கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடிச்சிடாதீங்க. சும்மா கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். என்னை அப்படிலாம் முடிவு பண்ணி அடிச்சிடாதீங்க. ரைட்டு, ஓகே, சூப்பர், நைஸ் டிஸ்கஷன், நைஸ் டாக்கிங் டு யூ போத். மேபி இது மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து இப்போ ஒரு வீடியோவாக உட்காந்து நம்ம பேசுறதுங்கிறத தாண்டி இந்த வீடியோவில் பார்க்குறவங்களும் சரி, இல்லை நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம லைஃப்பில் இருக்கிற ஆப்போசிட் ஜெண்டரோடு இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசணும். அந்த ஈஸ் அவுட் ஆனால் மட்டும்தான் இது ஒரு வீடியோவாக பண்ணால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு 1,00,000 பேர் மாறிடுவான், உலகமே மாறிடும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துட்டு கமெண்ட்டை திட்ட தான் போகிறானுங்க, ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு 2 ஜெண்டருக்கும் நடுவில் அந்த கேப் பிரிட்ஜ் ஆகணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு ஒரு ஃபோரம் இருக்கணும். எல்லாரும் உட்காந்து பேசலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஆஃபீஸில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது கிளம்புறதுக்குள்ளே எப்படியா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும், அந்த பையனை கரெக்ட் பண்ணிடணுன்ற தாட்டை தாண்டி அட்லீஸ்ட் இந்த சிஸ்டமை நான் ஈகோ சிஸ்டமை டெவலப் அதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டு லெட் மீ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்போசிட் ஜெண்டர் பெட்டர் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சைக்கலாஜிக்கலி நான் வேற, சைக்கலாஜிக்கலி நீங்கள் வேற, ஃபிசிக்கலி நான் வேற, ஃபிசிக்கலி நீங்கள் வேற, இமோஷனலி நான் வேற, இமோஷனலி நீங்கள் வேற. ஜென்ரலாகவே இன் ஜென்ரல் ஆண்கள் யோசிக்கிற விதம், ஒரு அப்ரோச் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும், பெண்கள் அப்ரோச் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். அப்போ இது ரெண்டுமே எங்கே ஒரு இடத்துல ஒன்று சேரும் அப்படின்னா ஒன்லி வென் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ, யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. 2 பேரும் ஈக்குவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இந்த விஷயத்தில் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஜெண்டருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை தாண்டி இண்டிவிஜுவலுக்கு ஒரு விஷயம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் நான் ஒரு நபர், நீ ஒரு நபர், எனக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெண்டுத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? நீங்க அந்த ஜெண்டர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த தனிப்பட்ட நபரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அது ரெண்டுத்துக்குமான முயற்சிகளை மேபி இந்த வீடியோக்கு அப்புறமா ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுடைய ஃபேமிலியில் உட்காந்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டரில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பையனுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அவங்கள வந்துட்டு நான் ஒரு பையனா வந்து உன்னை வழி நடத்துறேன் பார் அப்படின்ற அந்த இதெல்லாம் மட்டும் வச்சுக்காம ஆக்சுவலாக என்னதான் பொண்ணுங்களுக்கு என்னதான் தாட் ப்ராசஸ், இந்த ஒரு சிச்சுவேஷனை நீ எப்படி யோசிப்ப, நான் இப்படி தான் யோசிப்பேன், ஓ நீ இப்படி யோசிப்பியா, ஓ இது இப்படி தான் அப்ரோச், அந்த கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆக மேபி எவ்ரிதிங் புட் டுகெதர் உட்காந்து பேசணும். அப்படி பேசுங்க, மாறலாம், அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். ரைட், ஓகே, நைஸ் டாக்கிங் டு யூ போத். பை பாய்.